வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் ஆகம சிறப்பு என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். இன்று 60வது பாடல். அது இறைவனே ஞான குருவாக வந்து நமக்கு அருள் வழங்கினால் மட்டுமே நாம் வேதங்களினுடைய பொருளையும் ஆகமங்களினுடைய பொருளையும் அறிய முடியும் என்று கூறுகிறது. அப்படி நிறைய அருளாளர்களை அவர்கள் தங்கள் பக்தியினுடைய முயற்சியை ஏற்றுக்கொண்டு இறைவன் அவர்களுக்கு ஞான குருவாக வெவ்வேறு வடிவங்களில் வந்து வழிகாட்டி இந்த ஞானத்தை வழங்கியிருக்கிறான். அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. தண்ணியில எழுதுனா ஒரு கணப்பொழுது கூட இருக்காது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த வேதங்களையும் ஆகமங்களையும் படித்தால் ஒரு கணப்பொழுது கூட உங்கள் மனதில் பதியாமல் அதனுடைய பொருள் விளங்காமல் போய்விடும். நம்முடைய பக்தியின் காரணமாக இறைவனுடைய அருளை பெற்றால் இறைவனை ஞான குருவாக வந்து நமக்கு வழிகாட்டுவான். அப்படி நந்தியம்பெருமானுக்கு வழிகாட்டி இருக்கிறான், சனகாதி முனிவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான், சிவஞான மாமுனிக்கு வழிகாட்டி இருக்கிறான், பதஞ்சலி முனிவருக்கு வழிகாட்டி இருக்கிறான், வியாக்கிரபாதருக்கு வழிகாட்டி இருக்கிறான், சுந்தரநாதன் என்ற திருமூலருக்கு வழிகாட்டி இருக்கிறான், அருணகிரிநாதருக்கு வழிகாட்டி இருக்கிறான், திருநாவுக்கரசருக்கு வழிகாட்டி இருக்கிறான், திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டி இருக்கிறான், குமரகுருபரருக்கு வழிகாட்டி இருக்கிறான், அவ்வை பிராட்டிக்கு வழிகாட்டி இருக்கிறான். அருளாளர்கள் எல்லாம் இப்படி தங்களுடைய 7 ஜென்மங்களிலும் செய்த பக்தியின் காரணமாக இறைவனுடைய அருள் பெற்றதனால் இறைவனே ஞான குருவாக வந்து அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. அண்ணல் அருளால் அருளு சிவாகமோ விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. விண்ணில் உள்ள அந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்குமே அதை விளங்க முடியவில்லை. சிவனிடம்தான் கேட்டு தெளிவு பெற வேண்டும். முருகப்பெருமான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று பிரம்மனிடமே கேட்டு, என்னால் பிரம்மன் தன்னுடைய 4 முகங்களின் வாயிலாக 4 வேதங்களையும் இடைவிடாது ஓதிக்கொண்டு படைப்பு தொழிலை செய்து வருபவன், அவனிடமே சென்று பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கேட்டு அவன் திகைத்து கொண்டிருக்க, பாலகனாகிய அந்த பாலமுருகன் அவரை சிறை வைத்தான். தந்தையார் வந்து அவனை விடுப்பா அப்படின்னு சொன்னாரு, விட்டான். அவருக்கு தெரியல, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆதிசிவன், என்னிடம் ஞானம் பெற வேண்டும் என்றால் ஒரு மாணாக்கனை போல பணிந்து வந்து மண்டியிட்டு என்னுடன் கேளுங்கள், சொல்கிறேன் என்று சொல்லி தகப்பனுக்கே ஞானம் வழங்கியவன் அல்லவா அந்த தகப்பன் சாமி. அப்ப விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. திருமூல தெய்வத்துக்கு அவர் ஞான குருவாக வந்து வழிகாட்டினார். அதை அவரே சொல்றாரு. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது. எப்படி? மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது. நந்தியம்பெருமான் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உண்டு. அவனுடைய அருளால் தான் இந்த 3000 பாடலையும் நான் பாட முடிந்தது. மூலன் உரை செய்த 3000 தமிழ்
ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞால தலைவனை நன்னுவர் அன்றே. இறைவனே அருளி செய்ததுதான்ப்பா இந்த 3000 தமிழ் திருமந்திர மாலை சுந்தர ஆகமம் என்ற இந்த திருமந்திரம். அது இறைவன் அருளால் தான் நான் எழுத முடிந்தது, இயற்ற முடிந்தது, அருள முடிந்தது என்று திருமூல தெய்வம் இறைவனுடைய அருளை பெற்றதை சொல்கிறார். திருஞான சம்பந்தர் அம்மையால் ஞானப்பால் ஊட்டப்பெற்றதால் அவர் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரானுடைய நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே என்று பாடினான். அன்னையிடம் ஞானப்பால் பெற்று அவர் ஞானம் பெற்றார். திருநாவுக்கரசர் தீராத வயிற்று வலியினால் ஆட்கொள்ளப்பட்டு துன்புற்று அதன் காரணமாக சிவத்தை தழுவி திருநீர் பூசி வயிற்றுவலி நீங்க பெற்று கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேனது கைக்கடில வீரட்டான துறை அம்மானே என்று சிவத்தை தழுவினார். சிவனை அவருடைய முந்தைய வினைப்பிறவிகளின் புண்ணிய பலன்களின் காரணமாக சிவபெருமான் அவனை ஆட்கொண்ட வரலாறு இது. சுந்தரரை தடுத்து ஆட்கொண்டார். பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாவே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே நல்லானேன் என்று சுந்தரர் பாடுகிறார். சுந்தரையும் அவருடைய முற்பிறவியில் செய்த புண்ணிய வினைகளின் பயன் காரணமாக தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு ஞானத்தை வழங்கினார். அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் ஞானம் பெற்றார். ஞானம் பெற்றுதான் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர எனவோதும் என்று பாடினார். அந்த முதல் வரி முத்தை தரு என்று அவர் அடியெடுத்து கொடுத்தது அந்த முருகப்பெருமான். இளம் வயது பிறந்ததிலிருந்தே பேசாமல் இருந்த குருபரர் குமரகுருபரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளின் வாயிலாக ஞானம் பெற்று பேச முடிந்து முருகன் பிள்ளைத்தமிழ் பாடினார். குமரகுருபரர் சிறுவைகுண்டத்தில் பிறந்தவர். ஆக இறைவனே ஞான குருவாக வந்து வெளிப்பட்டால் மட்டுமே நாம் வேதங்களினுடைய நுட்பத்தையும் ஆகமங்களினுடைய நுட்பத்தையும் அறிய முடியும். அதற்கு நாம் நமசிவாய மந்திரத்தை இடைவராது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நமசிவாய மந்திரத்தை இடைவராது உச்சரித்துக் கொண்டிருந்தால் இந்த அருளாளர்களை எல்லாம் ஆட்கொண்டது போல நம்மையும் ஒரு நாள் இறைவன் ஆட்கொண்டு நமக்கு ஞானத்தை வழங்குவான். அப்படித்தான் நிறைய ஞானிகள் அருளாளர்கள் உருவாகி அவர்கள் இந்த வேதங்களினுடைய பொருளையும் ஆகமங்களினுடைய பொருளையும் விளங்கி கூற முடிந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிறவியில் இதையெல்லாம் படித்து முடிக்க முடியாது. ஏனால் எண்ணிக்கை 28 ஆகமங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் 1,100,000 பாடல்கள் இருக்கின்றன. 28,100,000 பாடல்களை நம் வாழ்நாளில் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஆனால் இறைவனுடைய அருள் பெற்றால் நொடி பொழுதில் நாம் அனைத்துமே அறிந்து விடுவோம். அவனே ஞான குருவாக வந்து நம்மளை ஆட்கொண்டால் நாம் அறிந்து விடுவோம். அவன் ஞான குருவாக வந்து ஆட்கொள்ளாவிட்டால் நீரின் மேல் எழுத்து போல ஒன்றுமே தெரியாமல் ஆகிவிடுவோம். ஆக இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கின்றனவே வேதங்கள், 4 வேதங்களும் ஏராளமான பாடல்கள் இருக்கின்றனவே, கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றனவே என்று கவலைப்பட வேண்டாம். 28 ஆகமங்களிலும் 28,100,000 பாடல்கள் இருக்கின்றனவே என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இறைவனை அருள் வேண்டி இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தால் திருமூல தெய்வத்தை ஆட்கொண்டது போல, திருமூல தெய்வம் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அவர் சுயநலமா இருக்கலை. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. இந்த நமசிவாய மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் அது இறைவனை இழுத்து கொண்டு வந்து சேர்த்து உன்னை இறைவனை ஆட்கொள்ள வைத்து நீ அனைத்தையும் அறிந்தவனாக ஞானம் பெற்று விடுவாய். நான் அப்படித்தான் ஞானம் பெற்று 3000 தமிழை எழுதினேன். நீயும்
அதை பெறலாம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அதைத்தான் திருமூல தெய்வம் நம்ம மாநில சமுதாயத்திற்காக சொல்லி வைத்திருக்கிறார். முயற்சியை கைவிடக்கூடாது, இறை நம்பிக்கையை கைவிடக்கூடாது. இறையே இல்லை என்று சொல்லுவர்களை பற்றி நாம் எண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதற்குத்தான் சுந்தரர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், அருணகிரிநாதர், ஔவையார், குமரகுருபரர் இப்படி எண்ணிலடங்காத அருளாளர்கள் உதாரணமாக நம்ம மண்ணுலகில் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் குழந்தையாக இருக்கும் பொழுதே சிதம்பரம் நடராஜரால் ஆட்கொள்ளப்பட்டவர். ஆக இந்த திருமந்திரம் உணர்த்துவது என்ன? அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்க அரிது. அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. விண்ணுலகத்தில் உள்ள பிரம்மாவினாலும், விண்ணுலகத்தில் உள்ள திருமாலினாலும், விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களாலும் விளங்க முடியாத இந்த எண்ணிக்கையில் அடங்காத கோடிக்கணக்கான எண்ணிக்கைக்கும் மேலாக உள்ள இந்த ஆகமங்களின் உட்பொருள்களை எல்லாம் விண்ணுலகத்தவரும் தேவர்களும் அறிய முடியாத, விளங்குவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆகமங்களின் பொருளை எல்லாம் அண்ணல் அறைந்த அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் ஒரு நொடியில் அறிந்து விடலாம். அண்ணல் அறைந்த அறிவு அறியாவிடின், அண்ணல் அருளிய அறிவு நமக்கு இல்லை என்றால் நீர்மேல் எழுத்து போல் அது இல்லாமல் போய்விடும். அந்த அண்ணல் அறிவை பெறுவதற்கு திருமூல தெய்வம் என்ன சொல்கிறார்? ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்று சொல்கிறார் அல்லவா? அப்ப நமசிவைய 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 என்று சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டும் எண்ணிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்க வேண்டும். ஏதேனும் வேலை செய்து கொண்டிருந்தால் உள்நாக்கு பகுதியில் நமசிவைய என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். சற்று நேரம் அதிகமாக கிடைத்திருக்கிறது, வேலை ஒன்றுமில்லை என்றால் நமசிவைய நமசிவைய என்று உறக்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். திருமந்திர பாடல்களை படித்துக் கொண்டிருக்கலாம். தேவாரம், திருவாசகத்தை படித்துக் கொண்டிருக்கலாம். அவையெல்லாம் நீங்கள் எந்த பாடலை படிக்கிறீர்களோ அந்த பாடலை அருளியவர்கள் அந்த பாடலை நீங்கள் எண்ணும் பொழுதும் படிக்கும் பொழுதும் உங்கள் அருகிலேயே அருவமாக வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நீங்க திருமந்திரத்தை படித்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் திருமூல தெய்வம் என்றும் மறையாமல் ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய அந்த திருமூல தெய்வம் நீங்க திருமந்திரத்தை படித்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு அருகிலேயே வந்து விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கறியாத அந்த பொருள்களை எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்குள் வந்து புகுந்து கொண்டு உணர்விப்பார், தெரிய வைப்பார். அதே மாதிரி திருப்புகளை படித்துக் கொண்டிருந்தால் அருணகிரிநாதர் உங்களுக்கு அருகிலேயே வந்து உங்களுடைய மனதில் புகுந்து அதை விளங்க வைப்பார். இதெல்லாம் வந்து நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாடலை வைத்திருக்கிறார். ஆக இறைவனுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லி, நமசிவய மந்திரத்தை இடைவிடாது சொல்லி, இறைவனுடைய அருளை பெற்று நம்மளுடைய வேதங்களையும் ஆகமங்களையும் நாம் உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடல். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது. அண்ணல் அறைந்த அறிவதியாவிடின் எண்ணிதி கோடியும் நீர்மேல் எழுத்தே. மற்றும் ஒரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் இந்த திருமந்திர தொடரில் சந்திக்கிறேன். அதுவரை மேன்மைகள் சைவ நீதி உலகங்களும் பரவுவதற்கு இதை உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள், நண்பர்கள், குழுக்கள் அனைவருக்கும் பகிருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வான்முயில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.